भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतिर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 33வது ஸ்லோகம். किं पुनर्ब्राह्मणाः पुण्या भक्ता राजर्षयस्तथा अनित्यम् अशुकं लोकम् इमं प्राप्य भजस्व मां। किं पुनर्ब्राह्मणाः पुण्या भक्ता राजर्षयस्तथा अनित्यम् अशुकं लोकम् इमं प्राप्य भजस्व मां. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் கொஞ்சம் விவரமாக இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுறார் நம்மளோட சந்தேகங்களை. எப்படி புண்ணியவான்கள் யாரெல்லாம் பிராமணர்களும் அவ்வாறே பக்தர்களான ராஜரிஷிகள் யார் நற்கதியை அடைவார். இவாள்லாம் ராஜரிஷிகள்னு யாரை சொல்கிறோமோ ராஜாவாக இருப்பன், அவனுக்கு அரசு ஆளக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அந்த அரசு ஆளக்கூடிய ராஜவம்சத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் லோகத்துக்காக, அதாவது தன்னுடைய பிரஜைகளுக்காகவும் தன்னுடைய நாட்டிற்காகவும் எப்பொழுதும் உழைப்பவனாகவும் ஜனங்களுடைய சௌகரியங்கள், ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகள், கிடைக்கக்கூடிய நன்மைகள், இதில் ஒருபொழுதும் குறைவு ஏற்படக்கூடாது. ஏதோ ஒரு நிறைய பணம் இருக்குது, அந்த பணத்தை செலவு செய்யணும் அப்படின்னா செலவு செய்கிறதுக்காக மட்டும் குறைவு வரல. செலவு செய்தால் எந்த அளவில் நம்மளுடைய ஜனங்களுக்கு, அதாவது பிரஜைகளுக்கு வருமானம் கிடைக்கும், அந்த வருமானத்தினால் அரசாங்கத்திற்கு என்ன பலன், அது பலன் குறைவாக இருந்தாலும் பிரஜைகளுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என்றால் அதற்காக முழு நேரமும் தன்னுடைய ஓய்வை கூட துறந்துவிட்டு உழைப்பவனாயிருந்தால் அவர்கள் ராஜரிஷிகள். ராஜரிஷிக்கு நிறைய பெரிய டெஃபினிஷன் இருக்குது. அதில் இது மட்டும் நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். பிரஜைகளுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், அதற்காக ஓய்வு இன்றி உழைக்க வேண்டும், அந்த ஓய்வை துறந்து விட வேண்டும். அப்படின்னா நம்முடைய நாடு நல்லா இருக்கணும், நாட்டுக்கு சிறப்பு கிடைக்கணும். ஏன்னா அரசாங்கத்துலேருந்து ஒரு பணம் கஜானாலேருந்து எடுத்து சில பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம். அந்த செலவு பண்ணுறது நல்ல காரியங்களாக இருக்கணும். அப்படின்னா அதுக்கு எதுக்கு அரசாங்கம் செலவு பண்ணணும், ஜனங்களுக்கே தானே செலவு பண்ணிக்கலாமே. அப்படின்னா பிரஜையை காப்பது அரசர்களின் கடமை. அந்த அரசர் என்ன பண்ணணும், பிரஜைகளோட சௌகரியத்துக்காக ஓய்வின்றி ஒரு நாளும் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிரஜைகளுடைய நன்மைக்காக மட்டுமே உழைப்பவனாயிருந்தும் அந்த பிரஜைகளாக நன்மை கிடைக்கிறது அரசாங்கத்துக்கு கிடைக்கிற பலனை காட்டிலும் செலவழிக்கிற பணம், கஜானாவிலேருந்து வெளியில் போகிற அந்த பொக்கிஷத்துலேருந்து இருக்கக்கூடிய பணம் பிரஜைகளுக்கு நிறைய அளவில் சௌகரியத்தை கொடுக்கும். அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன் தன்னுடைய ஓய்வை கூட துறந்து விடுறான் இல்லையா? அதுபோல் இருக்கிற அரசர்கள் ராஜரிஷி என்ற ஒரு நிலைமைக்கு தன்னை உயர்த்தி கொள்வார்கள். ரிஷி என்றால் எதிலும் பற்றற்றவன், எல்லாவற்றிற்கும் என்ன சரி மட்டுமே கிடைக்கணும், அங்கே தவறு என்பது இழைப்பது மிகவும் தவறு அப்படின்னு நினைக்கிறவங்க. அதனால் ஜனங்களோட சௌகரியத்துக்கு மட்டுமே தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஃபஸ்ட்டு லைனில் என்ன கிடைக்கணும், அவள் எல்லாருக்கும் சௌகரியம் கிடைக்கணும். அந்த சௌகரியம் கிடைக்கிறதுக்கு தன்னுடைய சௌகரியம், தன்னுடைய ஓய்வு சென்றாலும் பரவாயில்லை, ஓய்வை விட்டொழித்தும் தன்னுடைய பிரஜைகளுக்காக ஒருவன் உழைக்கிறான் என்றால் அந்த ஒருவன் என்பது ராஜாவாக இருந்தால் அவன் ராஜரிஷி. அதே மாதிரி சமுதாயத்தில் ராஜா பதவி, ஏதாவது ராஜவம்சம் இல்லை, சாதாரண ஒரு பிரஜை, அவனும் தன்னுடைய இம்மிடியட்டாக இருக்கிற அந்த சர்க்கிளில் இருக்கிறவனுடைய சௌகரியங்களுக்காக உழைப்பான், தன்னுடைய ஓய்வை ஒழித்து விட்டு. அப்படி என்றால் அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களே. அதுபோல் அந்த அவன்லாம் யார், அவள்லாம் புண்ணியவான்கள். அவள்லாம் என்ன புண்ணியம் பண்ணி ஜனங்களோட சௌகரியத்துக்காக தன்னுடைய ஓய்வை துறப்பவர்கள். ஓய்வு என்பது எல்லாருக்கும் என்ன ஏற்புடையது. அப்போ என்ன சொல்வா, ஒரு ஹாஸ்யமாக ஒரு வார்த்தை சொல்லுவா, அவன் சேவகனாக இருந்தாலும் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அந்த உண்ட மயக்கம் என்பது கூட இல்லாமல், ஓய்வில்லாமல்
ஒரு நாளில் இத்தனை மணி நேரம் ஒருத்தர் உழைச்சி பிரஜைகளோட சௌகரியத்துக்கு மட்டுமே பாடுபடுகிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் அனைவரும் புண்ணியவான்கள், ராஜரிஷிகள் அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறார்? அவ்வாறே ராஜரிஷிகளும் நற்கதியை அடைவர் என்று. கிம் புனகா, மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கணுமா? கிம் புனகா, மறுபடியும் சொல்லணுமா? இது மாதிரி ராஜரிஷிகள் இருந்தால் அவளுக்கும் நல்ல கதி கிடைக்கும். அனித்தியம், நிலையில்லாததும் அசுகம், சுகமில்லாததுமான இந்த லோகத்தை அடைந்து அனித்தியமான உலகப் பொருள்களை கொண்டும் என்னை பஜஸ்வ, பஜிப்பாயாக, என்னை பூஜை செய், எனக்கு பூஜனம் செய் அப்படின்றால். இது உலகத்தில் நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது தான் நடக்கிறது. இருந்தாலும் இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்ச்சிகளை மிகுந்த அளவில் கொண்டிருந்த இந்த உலகமாக இருந்தாலும், இந்த உலகத்திலிருந்து சில அனித்தியமான வஸ்துக்களாக இருந்தாலும் அதை என்ன பண்ண, அதை கொண்டு என்னை பூஜனம் செய், என்னை பஜித்துக்கொள், பஜித்து நற்கதியை அடை. அதாவது சமுதாயத்தோட சிறப்புக்காக பாடுபட வேண்டும்ன்றத உள் உரை பொருள் அது மாதிரி சொல்கிறார். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? சமுதாயத்துக்கு சிறப்பு செய்யணும். இதெல்லாம் ஏன் அர்ஜுனனுக்கு பெருமாள் சொல்கிறாருன்னு கேட்டால், அவன் முதல்ல என்ன சொன்னான்? எனக்கு சண்டை போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, இவாள்லாம் எங்கள் மாமா வாக்கம், இது எங்கள் தாத்தா வாக்கம், ஐயோ பெரியப்பா பசங்கள்லாம் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறேன்னு வந்துவிட்ட பிறகு என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் கீழே வில்லு அம்பரா துணியெல்லாம் அவுத்து கீழே வச்சுட்டு, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது கிருஷ்ணா, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்றான். என்னப்பா பெரிய வீரனா நீ? சண்டை போடுறேன்னு வந்துட்டு பாதியில் பண்ண மாட்டேன்ற சொன்னால் அவனுக்கு தெளிவு தரணும். இத்தனை விஷயம் இந்த 700 ஸ்லோகமே அர்ஜுனனுக்கு தெளிவு தரணும். அவனுக்கு தெளிவு இல்லைன்னு இல்லை, அவன் ரொம்ப சிறப்பானவன். அவனை போல் ஒருத்தனுக்கு பாடம் சொல்கிறது தான் சிறப்பு. ஒருத்தர் ஒன்றுமே விஷயம் தெரியாதவனுக்கு இப்போ தான் முதல்ல எப்படி எழுதணும், 2 அப்படின்னு 2 எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுக்குறவன் இல்லை அவன். அவன் ஏற்கனவே எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சின்றவன் தான். இருந்தாலும் இந்த ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ரொம்ப அவனுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா அவனை உத்தேசித்து நம்ம எல்லாருக்கும் சுவாமி இப்படி ஒரு சிறப்பான கருத்தை சொல்லியிருக்கார். இது பெரிய விஷயம். இதை நினச்சிக்கிண்டா மனசு புலகாங்கிதமாக ஆறுது. என்ன நம்மளுக்கு இவ்வளோ டவுட் இருக்குதுன்னு சுவாமிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. சுவாமிக்கு தெரியாதல இல்லை, அந்த எளிமை, சௌலபியம், ஜனங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அவனுக்கு நல்லது தெரியலேன்னு சொல்லலை, அவனை முன்ன வச்சு நம்ம அத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துக்காரு. இப்போ 5000 வருஷம் தாண்டி இன்னும் நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதில் இன்னும் தினம் படிக்க புதுசான கருத்துக்கள் சொல்கிறது, பெரியவா சொல்கிறதெல்லாம் அப்பப்போ காதில் கேட்குறது, அதுலேருந்து சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் அனித்தியம் அசுகம் லோகம், இந்த சுகமில்லாததும் நித்திய வஸ்துக்களை குறைவாக கொண்ட லோகமாக இருந்தாலும் இங்கிருந்தே, இந்த லோகத்திலிருந்தே உலகத்தை அடைந்து அனித்தியமான உலகப் பொருள்களை கொண்டும் என்னையே பூஜிப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். அதில் என்ன தெரியுமா? அனித்யைஹி திரவியைஹி பிராப்தவானஸ்மி நித்தியம், அனித்தியமான திரவியங்களையும் பிரம்மார்ப்பணம் செய்து நித்திய பொருளை அடைந்தவனாவேன். கடவுபனிஷத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறா. என்ன? அனித்தியமான திரவியம்னு சொன்னால் என்ன திரவியம்? எல்லாமே ரூபாய் இல்லை. திரவியம்னு சொன்னால் ரூபாய் இல்லை. ஒரு யாகம் பண்ணணும், அதுக்கு என்ன திரவியம்? நெய், அந்த மாதிரி அந்த சமைத்து அதெல்லாம் அதுக்குண்டான திரவியம். அதே மாதிரி அனித்யைஹி திரவியைஹி பிராப்தவானஸ்மி நித்தியம், எதெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் கிடைத்ததை வச்சு இந்த மாதிரி பூஜித்தம் செய்தால் என்ன கிடைக்கும்? அனித்தியமான திரவியங்களை கொண்டு எது கிடைத்தாலும் அதை பிரம்மார்ப்பணம் அப்படின்னு சொல்லி நித்திய பொருளை அடைந்தவனாவேன் அப்படின்னு அந்த உபனிஷத்தில் கூட ஒரு உதாரணம் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அதனால் பெருமாள் என்ன சொல்கிறார்? எப்பவும் எது இருந்தாலும் சமுதாயத்துக்காக சிறப்பு செய்யணும். நீ ஒரு வேலை செய்கிற, அதனால் சமுதாயத்துக்கு சிறப்பு கிடைக்கும்னு சொன்னால் தயங்காமல் உன்னுடைய ஓய்வை குறைத்து கொண்டு அந்த செயலை உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எல்லாருக்கும் விரிவாக சொல்லித்தரார். இன்னும் அடுத்தது சிறப்பாக அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.